ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தையும் ஜோதிட விஷயத்தையும் கலந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இப்போ அடி எடுத்து வைத்திருக்கோம். இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் பயங்கரமாக இருக்க போகுது. அதுலேயும் சொல்லப்போனால் ரொம்பவே பயங்கரமாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் கடுமையாக செய்யக்கூடாது என்பது சொல்லப்படுது. அதற்கு காரணம் என்னன்னா, இப்போ அக்னி நட்சத்திரமானது ஆரம்பமாயிருக்கிறது தான். அக்னி நட்சத்திரங்கிறது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் வரும். ஸோ இந்த வருடம் சித்திரை மாதத்தில் அக்னி நட்சத்திரமானது ஆரம்பமாயிருச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் கிட்டத்தட்ட இந்த மே மாதம் முடிகிற வரைக்குமே இருக்குது. அதனால் இந்த ஒரு மாத காலம் ரொம்பவே பயங்கரமாக இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த காலம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோடு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைக்க என்ன மாதிரியான பானகங்கள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், வீடியோ இருக்குது. இல்லைனா வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன், வேணுறவங்க பார்த்துக்குங்க. இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்னி நட்சத்திரங்கிறது சாதாரணமாக அறிவியல் ரீதியாக சாதாரண நாட்கள் இல்லை என்பது குறிப்பிடப்படுவது போல ஜோதிட ரீதியாகவும் இது ரொம்ப மோசமான காலமாக குறிப்பிடப்படுது. அதனால் இந்த அக்னி நட்சத்திர டைமில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வரையறுக்கப்படுது. ஸோ என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அக்னி நட்சத்திர காலத்தில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்வதை நோட் பண்ணி அதெல்லாம் செய்யாமல் இருந்து அக்னி நட்சத்திர டைமில் ரொம்ப கவனமாக இருங்க. சரி வாங்க, என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். அக்னி நட்சத்திர காலத்தில் எந்த விதமான சுப காரியங்களும் தொடங்கக்கூடாது. புதுசாக பேச்சுவார்த்தைகளும் துவங்கக்கூடாது. ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் அக்னி நட்சத்திரத்தில் எது செய்தாலும் தோஷங்கிற மாதிரி சொல்லப்படும், அதாவது தோஷம் என்று அழைக்கப்படும். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் புதுசாக சுப காரியங்கள் தொடங்கக்கூடாது, புதிய பேச்சுவார்த்தைகளும் துவங்கக்கூடாது. ஸோ இந்த துவங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்வது அக்னி தோஷங்கிறதுனால தான். ஸோ அக்னி தோஷம் ஏற்படாமல் இருக்கணும்னா எதையும் புதுசாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். பேச்சும் சரி, செயலும் சரி, ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதே இதுதான். அப்புறம் இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் செடி கொடி மரங்களை வெட்டக்கூடாது, அதே சமயம் புதுசாக வைக்கக்கூடாது. புதுசாக வச்சாலும் வளராது, வெட்டினாலும் வளராது. அதனால் செடி கொடி மரங்களை வெட்டக்கூடாது, வளர்க்கறதுக்கு நடவும் கூடாது. இது ரெண்டாவது செய்யக்கூடாத விஷயம். அப்புறம் மூணாவது, நார் உரிக்கக்கூடாது. அதாவது நிறைய நார்கள் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குல்ல, அதை இந்த நாட்களில் உரிக்கக்கூடாது. அது உரித்தா அதில் உங்களுக்கு தான் கஷ்டம் நஷ்டம். அதனால் நார் உரிக்கக்கூடாது. கூடவே நான் சொன்னது போல் விதைகளையும் விதைக்கக்கூடாது. மீறி விதைச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு செடியாகவோ மரமாகவோ வளராது. அது மட்டும் இல்லாமல் கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, இந்த மாதிரி தோட்டங்கள் அமைக்கிற மாதிரி எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் அக்னி நட்சத்திர டைமில் செய்யக்கூடாது. மீறி செய்திங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் முடியும். அதனால் கிணறு, குளம், தோட்டங்கள் இதெல்லாம் அமைக்கக்கூடாது. இதுக்கான முயற்சியவே இந்த டைம் எடுக்கக்கூடாது. அதோடு மட்டும் இல்லாமல் நிலம் மற்றும் வீடுகளில் பராமரிப்புகள் செய்யக்கூடாது. மீறி இப்போ ஏதாவது பராமரிப்பு செய்திங்கன்னா அதில் உங்களுக்கு தான் கஷ்டம் நஷ்டம். அதனால் நிலம் மற்றும் வீடுகளில் இப்போ பராமரிப்பு செய்யவே செய்யக்கூடாது. அப்புறம் இந்த அக்னி நட்சத்திர டைமில் மெயினாக செய்யக்கூடாதது என்னென்னா, வாகனங்களில் நெடுதூர பயணம் செய்கிறது தான். பயணம் செய்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்குமே வாகனங்களில் பெருசாக பயணம் செய்யாதீங்க. அதுவும் நெடுதூர பயணங்கள் செய்கிறது தயவு செய்து தவிர்த்துக்குங்க. அதே போல்
முடி இறக்கிறது, காது குத்துறது, புது வீட்டுக்கு குடி போய் பால் காய்ச்சறது, பூமி பூஜை செய்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு வீட்டு வேலைகளையும் தொடங்குவது கண்டிப்பாக இந்த டைம் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரி வீட்டு வேலைகள் உங்களுடைய பர்சனல் வேலைகள் செய்தால் அதனாலேயும் உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அதனால் தயவு செய்து அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பது உங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி அக்னி நட்சத்திர டைமில் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த டைம் இதெல்லாம் பண்ணால் என்ன பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஏதோ ஒன்று பண்ணி மாட்டிக்கிறீங்க. அப்படி மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் செய்யக்கூடாது, மீறி செய்தால் அக்னி தோஷம் உண்டாகும் அப்படிங்கிறத இவ்வளோ வலுவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் இந்த அக்னி நட்சத்திர டைமில் தண்ணீர் பந்தல் அமைக்க முடியாவிட்டாலும் உங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடியில் வெளிப்புற பகுதிகளில் ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணீரை நிரப்பி வைங்க. ஏன் இப்படி நான் செய்ய சொல்கிறேன்னா, மற்ற ஜீவராசிகள் தாக தீர்த்து கொள்ள இது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். முடிந்தால் பானையில் தண்ணீரை வைத்து வீட்டு வாசலில் வைத்தா வழியில் போகக்கூடிய போக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்க தாகத்திற்கு தண்ணீர் அருந்து விட்டு செல்வாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த அக்னி நட்சத்திர டைமில் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம். அதுவும் பசுமாட்டிற்கெல்லாம் கழனி தண்ணீர், பச்சை தண்ணீர் இது ரெண்டையுமே குடிக்க வைக்க வேண்டும். இதன் மூலம் நமக்கு புண்ணியமான பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடெல்லாம் இருந்தால் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு கழனி தண்ணீரும் பச்சை தண்ணீரும் நிறைய குடிக்க வைக்க பாருங்கள். உங்களோட கையில் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு புண்ணியத்தோட பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். அதோடு இந்த அக்னி நட்சத்திர டைமில் ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல ஏழை எளியவர்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் விசிறி தானம், செருப்பு தானம், நீர்மோர் தானம் இந்த மாதிரி தானங்கள் செய்ய வேண்டும். இது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியான தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் போன்றவையும் தானம் செய்யணும். இது கோவில்களில் வெளியே இருக்கக்கூடிய யாசர்களுக்கு தானம் கொடுப்பது கூட புண்ணியத்தை சேர்க்கும். ஆனால் தானம் மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது 7 ஜென்மங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய நல்ல விஷயங்களாகும். இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதெல்லாம் தான். இதெல்லாம் செய்ய செய்ய மிக புண்ணியமாக நமக்கு நல்லது நடக்கும். அந்த மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு பெரிய ஒரு பலனையும் கொடுக்கும். அக்னி நட்சத்திரமானது மே 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மே 23 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மே மாதம் ஃபுல்லுமே அக்னி நட்சத்திர காலம்தான். இந்த காலத்தில் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னனோ அதெல்லாம் செய்யாமல் இருங்க. மீறி செய்து அக்னி தோஷத்தை ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த எச்சரிக்கையான விஷயத்தை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.